ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கூடிய ஒரு கன்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோவில் உள்ள கண்டினியூஷன். ஆக்சுவலி அது ஒரு ஒன் ஷார்ட்டாக போகணுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் அது டூ ஷார்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, நிறைய பேச வேண்டாம். போன பார்ட்டுடைய லாஸ்ட் இது மட்டும் எதில் முடிச்சுன்றதை சொல்லிவிட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. ஓகேடா. இப்போ லாஸ்ட் பார்ட் வந்து நான் எதில் முடிச்சிருந்தேன்னா, நம்ம ஜங்குக் 2 பேருமே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த பழங்கால லேக்கு நடுவில் இருக்க வீட்டை சுற்றி கேமரா 2 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ நம்ம ஜிமினும் யூங்கியும் வந்து வீட்டில் ஆல்ரெடி வந்திருப்பாங்க. நம்ம யூங்கி மறந்து வச்ச கோப்ரோ கேமராவை எடுக்கிறதுக்கு வேண்டி பம்பு செட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்க்கும்போது நம்ம டேவும் ஜங்குக்கும் இருக்க மாட்டாங்க. எங்கே போயிருப்பாங்கன்னா, அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பாங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம சங்குக்கால் சுத்தமாக தூங்க முடியாமல் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க, நம்ம டேவும் கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு அவருடைய ரூமுக்கு போயிருப்பார். இப்போ ரூமில் தான் காட்டுறாங்க, நம்ம டேவும் சங்குக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டுறாங்க. நம்ம யூங்கி பார்த்தா நம்ம சங்கு கூட படுத்து தூங்கிட்டுறாரு. நம்ம ஜிமின் பார்த்தா நம்ம டே கூட படுத்து தூங்கிட்டுறாரு. இப்போது விடிய காலையில் காட்டுறாங்க. நல்லா கோழி கூவுற சவுண்ட்லேயே நம்ம ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுந்துட்டாரு. நம்ம யூங்கி நல்லா தூங்கிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு எழுந்த வேகத்துக்கு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஜங்குக்கு யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையெல்லாம் சுரிஞ்சிக்கிட்டே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டே கையில் காஃபி கப்போடு நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்ததும், ஓ ஹாய், குட் மார்னிங் டே. குட் மார்னிங், இந்தாங்க டீ குடிங்க. தேங்க்யூ. அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது, போய்ட்டு ப்ரஷ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. எத்தனை வாட்டி தேங்க்யூ சொல்லுவீங்க? இல்லை, அது சரி. காலையிலேயே உட்காந்து நீங்கள் தடுமாறிட்டுருக்க வேண்டாம். இந்தாங்க பிடிங்க முதல்ல கப்பை. அப்புறம் யுங்கியுங்க, அவனும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஓ, அவருக்கும் எடுத்துகிட்டு வந்தா சரி, பரவாயில்ல. அவர் ஏஞ்சதுக்கப்புறமேட்டு கொடுக்குறேன். இல்லை, கொடுத்துட்டு போ. அவன் ஏஞ்சதுக்கப்புறம் நானே கொடுத்துட்றேன். ஓகே, இந்தாங்க. சரி, நான் போகிறேன். ஓகே. டே, ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். இல்லை, அங்கே வச்ச கேமராவை எடுக்கணும். ஓ ஆமாம், இல்லை அம்மா ஒரு 9 o'clock வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம 9:30 போல் போகலாமா? ஓகே. சரி, அப்புறம் நான் போய்ட்டு வேலையெல்லாம் முடிக்கிறேன். சரி டே. ஓகே, பாய் சங்கு, சீக்கிரமாக கீழே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு அவருடைய லேப்டாப்பை எடுத்துகிட்டு முன்னாடி போட்ட வீடியோஸுடைய ரிவ்யூஸு ப்ளஸ் அந்த வீடியோவில் கேட்டிருக்க கமெண்ட்ஸு அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி எடிட் பண்ணாமலாம் பாதி வீடியோ அப்படி இப்படியே வச்சுருக்காரு. அது எல்லாத்தையும் எடிட் பண்ணிகிட்ருக்க நம்ம யூங்கி எழுந்திரிச்சிடுறாரு. அவர் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு கண்ணை கசக்கிட்டு ரூமை சுற்றி பார்க்க நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு அழகாக லேப்டாப்பை வச்சுட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. அவருடைய இன்னொரு கையில் கப் வச்சுருக்காரு, டீ கப்பு. குடிச்சிக்கிட்டே அவர் பாட்டுன்னு வேலைகளை பார்த்துட்ருக்க நம்ம யூங்கி எழுந்திரிச்ச வேகத்துக்கு, டேய் ஜங்குக், என்ன பண்ணுற? ஓய், என்ன இப்போ தான் எழுந்திரிக்கிற? நான் எப்போயோ எழுந்திரிச்சிட்டேன், உட்காந்து வேலைகளை பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து என்னடா வேலை இருக்கும் உனக்கு? எடிட் பண்ணுறதுடா, பேலன்ஸ் அப்படி இப்படியே வச்சுருக்கோம்ல. ஓ, எடிட்டிங்கா? சரி, எழுந்திரிச்சிரு. போயிட்டு டீயை குடிப்போம். டீ யாரா போட்டது தெரியல. காலையில் டீ தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். ஓ சரி, நான் அப்போ போய்ட்டு ஜிமின் கிட்டே வாங்கிக்கிறேன்.
அந்த வெங்காயம்லாம் வேணாம், நான் இங்கேயே வாங்கி வச்சுட்டேன் போ. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுற? ஏய் சூடு ஆறிச்சுடா, நான் போய்ட்டு சூடு பண்ணி கேட்குறேன். ஏய் நீ என்ன விருந்தாளி வீட்டுக்கா வந்திருக்க? தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க யோங்கி. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி தான் அந்த டீ கப் எடுத்துக்கிட்டு நேராக நம்ம ஜிமின் இருக்கிற இடத்துக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. அதாவது நம்ம ஜிமின் வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்கா, நம்ம யூங்கி வந்து பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜிமின் பார்த்துட்டு, என்ன என்ன வேணும்? ஒரு ஹெல்ப்பு. உனக்கு எப்போவுமே ஹெல்ப் மட்டும்தான் கேட்க தெரியுமா? மற்றபடி நார்மலாக பேசவே மாட்டியா நீ? ஏன்டா திட்டுற காலையிலேயே? சரி என்ன சொல்ல? டீ சூடு ஆறிடுச்சு, கொஞ்சம் சூடு பண்ணி தரியா? ஐயோ கொடு. தேங்க்யூ ஸோ மச் ஜிவன். ம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிவன் தான் நம்ம இவங்கிய கூப்பிட்டு கிச்சனுக்கு போக, நம்ம டேவுடைய அம்மா தான் அழகாக வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டு, ஜிவன் டே எங்க? டே மேலே துணி எடுத்துகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஓ சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன், நான் அவங்ககிட்ட சொல்லிவிடு. சரிங்க ஆண்டி, பார்த்து போய்ட்டு வாங்க. சரி. ஆமாம் ஜிவன், உங்கள் வீட்டில் ஒன்று தேடலையா? நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஆண்டி. ஓ சரி சரி சரி, பார்த்து இருந்துக்கோங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்கண்ணா. சரிங்க ஆண்டி. சரி. அப்புறம் யோங்கி, நீயும் சேஃபாரு. ஜங்குக் எங்க? மேலே ரூமில் இருக்கா ஆண்டி. ஓகே, அவனே சேஃபாக இருந்துக்க சொல்ல. நான் கிளம்புறேன். சரிங்க ஆண்டி, பாய் பாய். பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா வேலைக்கு கிளம்பிட, நம்ம டே அதை மேலேருந்து படிக்கிட்டு இறங்கும்போதே பார்த்துட்றாரு. இப்போ கீழே ஹாலுக்கு வராமல் நேராக நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே பூந்துட்றாரு, நாக் பண்ணாமல். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜங்குக் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டவல் எடுத்து மேலே போட்டுட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. நம்ம டே உள்ளே போனதும், ஐயோ சாரி. இல்லை ஒன்றும் இல்லை, வாங்க. இல்லைங்க, நீங்கள் ஷர்ட்டில் தான் இருக்கீங்க. ஓ ஐம் சாரி, நானே மறந்துட்டேன். சொல்லுங்கள், திரும்புங்க. ஒன்றும் இல்லை. இல்லைங்க, அது நான் டவல் போட்டுங்க, திரும்புங்க. சாரி ஜங்கு, நாக் பண்ணாமல் உள்ளே வந்ததுக்கு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் என்னாச்சு? இல்லை, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நீங்கள் அங்கே போகணும்னு சொன்னீங்க இல்லையா, அதான் ரெடி ஆகுன்னு சொல்கிறதுக்காக வந்தேன். ஆக்சுவலி நானும் அதுக்கு தான் ரெடி ஆகிறதுக்கு போனேன். ஐம் சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி ஜங்குக். நீங்கள், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட, அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு டோர்லேயே சாஞ்சிக்கிட்டு, ஐயோ என்ன வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு நம்ம டே. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நேராக போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வராரு. நார்மல் ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு, ஒரு ட்ரௌசர் ஒன்று போட்டுக்கிட்டு. இப்போ அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கா நம்ம யூங்கி தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு நம்ம ஜிமினோட உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் ரெடியாகி கீழே வந்ததும் நம்ம யூங்கி, ஏய் என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் ரெடி ஆகிட்டா, எங்கே போகிறா? நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன் டே கூட, நீ ஜிமினோட எங்கேயே இரு. என்னடா வந்ததுலேருந்து என்ன கூப்பிட்டு போகவே மாட்டேறா, டேவை கூப்பிட்டே சுற்றுறா, என்னை விட அவன் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கானா? யோகி, சரி சரி, நீ போயிட்டு வா ஜங்குக், நான் இங்கே ஜிமின் கூடயே இருக்கேன். போயிட்டு சீக்கிரமாக வந்துடும், இங்கே இரு. சரிடா. டே போகலாமா? போகலாம் ஜங்குக். டே உங்களுக்கு உடம்பு எதுனா சரியில்லையாண்டா? இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். என்னாச்சு? இல்லை, முகமெல்லாம் சிவந்திருக்கு. இல்லை அது ஒன்றும் இல்லை, அது வந்து என்னாச்சு, அதெல்லாம் ப்ராப்ளமா? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அது சும்மா சும்மா அந்த மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு காலையில் எனக்கு இப்படி தான் இருக்கும். ஓ சரி, போகலாமா?
போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக் தான் நேராக அந்த வீட்டுக்கு அந்த குளத்துக்கு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம டே. அங்கே போயிட்டு கேமராலாம் எடுத்துகிட்ருக்கா. ஒரு கேமரா என்னென்னா கீழே லைட்டாக விழுந்துருக்குது. நம்ம ஜங்குக் 2 கேமரா எடுத்து செக் பண்ணுறாரு, ஆனில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னமும் கேமரா ரன்னிங்கில் தான் இருக்குது. ப்ளஸ் அப்படியே லைட்டாக கீழே விழுந்திருக்குமோ பயந்துடுறாரு, எங்கேயாவது உடஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு. பார்த்தா கேமராவுக்கு எந்த டேமேஜும் இல்லை. இப்போ அப்படியே கேமரா எடுத்துகிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. வீட்டில் பார்த்தா நம்ம யுங்கியும் ஜிமினும் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஃபார்ம் ஆகிடுது. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க வர வழியில். நம்ம ஜங்குக்கை பார்த்தேன். ஜங்குக், அந்த கேமராவில் நைட் நடந்த எல்லா விஷயமும் கேப்சர் ஆகிருக்குமா? ஆமாம். நைட்டு ஃபுல்லாக கேமரா ஆன்லேயும் இருந்துச்சு. ஆமாம். இப்போது அதில் எதுனாவது மாட்டியிருந்தா நாளைக்கு கிளம்பிடுவீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நைட்டு விலாக் எடுக்க வருவேன். எதுவும் மாட்டலன்னா அப்பயும் விலாக் எடுக்க வந்து தான் ஆகணும். ஆக மொத்தம் இன்றைக்கி விலாகுக்கு வருவீங்க அப்படி தானே? நீங்களும் இவங்கேயும் மட்டும்தானா? ஆமாம். நான்லாம் வரக்கூடாதா? இல்லட்டே, வேண்டாம். நைட் டைம் இங்கெல்லாம் சேஃப் கிடையாது. உங்கள் ஊர் தான், எனக்கு அது தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. என்னால் உங்களுக்கு எதுனா ஆகிடுமோன்ட்டு. ஸோ நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா தூங்கிடுங்க. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். கீழே வந்து டோர் ஓப்பன் பண்ணுங்கள். நானும் வரேனே. இல்லாட்டே வேண்டாம். நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு போயிட்டு இல்லைனா இன்றைக்கி நைட்டு போயிட்டு அங்கே எதுவும் ஆபத்தாக எதுவும் இல்லைன்னா உங்களை மறுநாள் கூட்டிகிட்டு போகிறேன். நைட் டைம் நான் உள்ளே வந்ததே இல்லை ஜங்குக். ப்ளீஸ், நானும் வரேனே. இல்லாட்டே இன்றைக்கி நான் உள்ளே பண்ண போகிறதே கிடையாது. அந்த ரிச்சுவல் நடந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் போய் பண்ண போகிறேன். என்னது, அங்கேயா? ஆமாம். ஆனால் எதுக்குங்க அங்கெல்லாம் போகிறீங்க? நீங்கள் வீடை தானே வீடியோ எடுக்க வந்தீங்க. கரெக்டு தான். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டோரியை சொன்னதும் அது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லலான்னு சொல்லி தோணுது. அதனால தான் அங்கேயும் போய்ட்டு வ்ளாக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கும் வந்து வ்ளாக் எடுக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஓ, அப்போ இன்றைக்கி அந்த காட்டுப்பகுதியில் எடுப்பீங்களா? ஆமாம். அப்புறம் மறுநாள் உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக வீட்டுக்குள்ளே எந்த ஒரு ஆபத்தான விஷயங்களும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களை கூப்பிட்டு வருவேன். சரி. ஓகே, போகலாமா? போகலாம் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் டேவுமா 2 பேருமா சேர்ந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் வீட்டுக்குள்ளே வந்ததும் இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயமுடுத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு நம்ம டே அப்படியே அமைதியாக நடந்து வரா. நம்ம ஜங்குக்கும் அமைதியாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே நம்ம ஜங்குக்கு நம்ம யூங்கிக்கு பின்னாடியும் நம்ம டே ஜிமினுக்கு பின்னாடியும் நின்றுக்கிட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயமுடுத்திட நம்ம ஜிமின் பயந்து போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டு நம்ம யூங்கியோடைய மடியில் ஏறி உட்காந்துக்க நம்ம யூங்கி நம்ம ஜிமினை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்லா பயந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் நல்லா சவுண்டு போட்டு சிரிக்க ஆரம்பிக்கா. நம்ம ஜிமின் தான், டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயோ, நான் சும்மா தாண்டா பயமுடுத்தினேன், ஆனால் நீ ஏறி உட்காந்துக்கிறது என்னமோ வேணும்ன்ட்டே பண்ணுற மாதிரி இருக்குது. வேணும்ன்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கா? நான் ஏன்டா வேணும்னு பண்ண போகிறேன்? அப்போ மடியிலேருந்து இறங்கு. விடியோங்கி பார்த்து ஜிமின், அதெல்லாம் பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் இறங்கி அப்படியே கவுச்சில் உட்காந்துக்க. நம்ம இவங்கி நம்ம ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவும் ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு போயிடா.
இப்போ நம்ம ஜிமின் தான் அவன் தான் அப்படி சொல்கிறானா, நீயும் அப்படியே பிடிச்சி வச்சுருக்க, தள்ளி விட மாட்டியா அண்ணா? தள்ளி விடுறதுக்கு நீ என்ன எதிரியா? ம், அதுக்குன்னா அப்படி தான் பிடிச்சி வச்சுப்பியா நீ? கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது ஜிமின்? அதனால தான் அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். நீ பிடிச்சது அந்த மாதிரி இல்லை. கவுச்சில் அந்த இடத்துல அவ்வளோ தூரம் இடம் இருக்குது. பயந்து போய் எதுக்கு என் மடியில் ஏறுனா? அது வந்து பயத்தில். நானும் பயந்தேன் தான், அதனால தான் உன்னை பிடிச்சேன். சரி விட. என்ன ஏன் மூஞ்சி அமைச்சு வச்சுருக்கேன்? இல்லை ஒன்றும் இல்லை, சொல்ல என்ன? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமன். வாய மூட, மூஞ்சி அப்படியே வச்சுக்கோ, எதுவும் பேசாத நீ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இவங்க அமைதியாகிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவையும் ஜங்குக்கே தான் காட்டுறாங்க. மேலே ரூமில் நம்ம ஜங்குக்குடைய ரூமில் தான் நம்ம டே இருக்கார். நம்ம ஜங்குக் போன வேகத்துக்கு கேமராலேருந்து மெமரி கார்டு எடுத்து லேப்டாப்பில் பென்ட்ரைவோடு போட்டு அப்படியே அதை லேப்டாப்பில் பார்த்துட்ருக்காரு. அதனால ஷேடோ எதனா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி தெரிஞ்சுன்னா அந்த சீனை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் எடிட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்றாரு நம்ம ஜங்குக். இப்போ நம்ம டேவும் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ஜங்குக் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. இப்போ உடனே நம்ம டே தான், ஜங்குக் இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதில் எதனாவது ஷேடோ வந்துச்சுன்னா கட் பண்ணி எடுப்பீங்களா? ஆமாம். ஆனால் அது மொத்தம் எத்தனை 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. வேறு வழி இல்லாட்டி அவ்வளோத்தையும் நான் பார்த்து தான் ஆகணும். 8 மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமா? அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி பார்ப்பேன். ஓ, அப்போ நான் உங்களுக்கு இந்த வாட்டி கம்பெனி கொடுக்குறேன், 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். சரி. தள்ளி உட்காருங்க கொஞ்சம். இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ. தேங்க்யூ. லேப்டாப் ஸ்க்ரீன் தெரியுதுல? தெரியுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு உட்கார இப்போ நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த கேமராலேருந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாக இருட்டாகவே இருக்குது. அந்த நைட் விஷன் வந்து ஆன் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஆன் ஆகி தான் இருக்குது. எந்த அசைவுமே இல்லை, ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது. அப்பப்போ பூச்சி கத்துற சவுண்டு மட்டும் தான் அந்த கேமராவில் கேப்சர் ஆகிருக்கு. நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே அப்படியே லைட்டாக அப்படியே அறியாமல் சாஞ்சிக்கிட்டு அந்த வீடியோவையே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு இன்னமும் தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி மனசெல்லாம் இருக்குது. அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஃபீல் ஆகுது. நம்ம டே பக்கத்தில் இருக்கமோ அவருடைய ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த பாடி சென்ட், அந்த பாடி சென்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கு மெமரைஸ் ஆகிடுது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டிசீல் அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்படியே அந்த மோகத்தில் இருக்கும்போதே நம்ம டே தான் தோ இன்னமும் தெரியுதா? என்னது? ஒரு நிமிஷம் முன்னாடி ஓட்ட பாரு, என்ன தெரியுதா? தோ அச்சோ அந்த நானும் என்னமோ கேப்சர் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சாரி ஜங்கு. இல்லை பரவாயில்ல ஜங்கு, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கேப்சர் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணணுன்ட்டே, எதுனாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஓட்டி பார்க்குறாரு. நம்ம டே சொன்ன மாதிரி உள்ளே எதுவுமே கேப்சர் ஆகவே இல்லை. செகண்ட் கேமராவையும் செக் பண்ணுறாங்க, அதுலேயும் எதுவுமே கேப்சர் ஆகவே இல்லை. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி வெப்சைடா. நம்ம டே உடனே, ஜங்குக் எதுக்கும் இப்போ அப்படியே சோகமாயிட்டீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் வீடியோ எடுக்க போவீங்கள்ல, அப்போ கண்டிப்பாக எதனாவது ஒன்று சிக்கும். நீங்கள் பண்ணுற வேலை ரொம்ப ரிஸ்க்கானது, நீங்கள் சேஃபாக இருக்கணும், ஓகேவா? சரி டே.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்கு உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக லன்ச்லாம் முடிக்கிறாங்க. ஈவினிங் ஆகிடுது, இருட்ட ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம ஜகுக் தான் கேமரா எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்றாரு நம்ம யூங்கியோட சேர்ந்து. நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்கும் மட்டும் சேர்ந்து போயிட்டு அந்த வீட்டில் ஃபுல்லாக விலாக் எடுத்துகிட்டு தனியாக வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எடுக்க போகிறது வீடை கிடையாது, வெளியே அந்த காட்டில் தான் வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம யூங்கி தான் அழகாக எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இப்போ அப்படியே அழகாக வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம டேவும் ஜிமினும் வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கியை பார்த்து, சேஃபாரா? சரி ஜிமின். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நீ என்ன சொல்ல? இல்லை, கையில் கேமராவோட பார்க்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்ல வேண்டாம். ஓ, நானும் வேறு என்னமோ சொல்ல வரேன்னு நினச்சேன். வேறு என்ன சொல்லணும்? ஆசையாக ஐ லவ் யூன்னு சொல்லி அனுப்பலாமே, உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பலாமே. உனக்காக வெயிட் பண்ணுவேன், அவ்வளோதானா? அவ்வளோதான். பேலன்ஸ் வந்து கேட்டுக்கோ. வராமல் போயிட்டேன்னா யூங்கி எதுக்கு லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன். போ, வேலையை போய் பாரு. அப்புறம் ஜங்கு, நீங்களும் சேஃபாக இருங்க. சரி ஜிமின். டே, போயிட்டு வரேன். சேஃபாக இருங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணுவேன். சரி டே, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜோக் தான் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அழகாக அவங்க வேலையை பார்க்குறதுக்கு வேண்டி கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் இருட்டாக ஒரு மாதிரி ஹாரபிள் ஃபீல் கொடுக்குது. இப்போ நம்ம ஜகுக்கு தான் காட்டுறாங்க. கையில் கேமரா எடுத்து ஆன் பண்ணிடுறாரு. நம்ம யூங்கியும் எடுத்து ஆன் பண்ணிடுறாரு. இப்போ ஆன் பண்ணிவிட்டு டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் சுற்றிக்கிட்டு அந்த ரிச்சுவல் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த குளத்தோரம் ஒரு மாதிரி கரையெல்லாம் குப்பை ஒதுங்கி இருக்கும்ல, அது மேலே தான் நடந்து போகிறாங்க. போகிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நடந்து போகிறாங்க. போகிறப்போ அப்பப்போ ஒரு மாதிரி என்னமோ குச்சி உடையிற சத்தம், யாரோ சர்ருன்னு ஓடுற மாதிரி அந்த மாதிரிலாம் சவுண்ட் கேட்குது. இருந்தாலும் நம்ம ஜங்குக் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கே போகணுமோ அந்த ஸ்பாட்டுக்கு முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம யூங்கி தான் எதுக்கு வீட்டுக்கு போகாமல் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக்கும், இல்லைடா, வீட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி எடுக்கணும்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுவும் திடீர்னு தோன்றது எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றி முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டில் கவர் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஓ சரிடா, சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கும் நம்ம இவங்களும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு செம்ம ஷாக்கிங். அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்ததும் 2 பேரும் ஒரு மாதிரி பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. கேமராவை நல்லா க்ளோஸ் அப்பில் நம்ம யூங்கி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, யாரோ ஒருத்தவங்க இந்த நெருப்பெல்லாம் வச்சு எரிச்சா எப்படி இருக்கும், இந்த கட்டையெல்லாம் வச்சு எரிச்சா ஒரு மாதிரி கறித்தூளாக இருக்கும்ல, கறிக்கட்டையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே அந்த இடத்துல இருக்குது. ஒரு குமிச்ச ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து கெஸ் பண்ணுறாரு, ஒரு வேளை இதுதான் அந்த ரிச்சுவல் பண்ண இடமா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறாரு. நம்ம யூங்கி ஒரு மாதிரி பார்க்க நம்ம யூங்கி டக்குன்னு, டே, இது பார்க்குறதுக்கு ஏதோ எரிச்சா மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் எரிச்சா அந்த இடத்துல இருந்து அது மறைஞ்சு போகாதா, இவ்வளோ நாள் அதே இடத்துலையா இருக்கும், இது கண்டிப்பாக தெரியுமா உனக்கு ரிச்சுவல் பண்ண இடம் தான் சொல்லி? கன்ஃபார்ம் இந்த இடம் தான்டா. எப்படிடா இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? இங்கேருந்து அந்த வீட்டை பார்த்தனா அந்த வீட்டுடைய பால்கனி தெரியுது. டே, அன்றைக்கே சொன்னான் பால்கனிலேருந்து பின்னாடி பார்த்தா அந்த ரிச்சுவல் பண்ண இடம் தெரியும்ன்ட்டு.
கரெக்டாக தெரியுது பாரு. ப்ளஸ் இந்த இடத்துல இப்படி சம்மந்தமே இல்லாமல் கறிக்கட்டெல்லாம் வரணும் சொல்லு. இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்கடா. இது ஒரு அபண்டன்ட், யாருமே வரமாட்டாங்க. ஓ யோகி, இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல ஓகேன்னு சொல்லி நம்ம யோகியும் அந்த இடத்த ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் எந்த சத்தமோ எந்த ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாத இருந்த அந்த இடத்துல டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க 2 பேர்கிட்ட ஓடுற மாதிரி 2 சைட்லேருந்து சவுண்டு கேட்குது. நம்ம ஜங்குக்கு ரைட் சைட்லேருந்து கேட்குது, ஆனால் அவர் லெஃப்ட் சைடில் நின்றுட்டுருக்காரு. நம்ம யோகிக்கும் ரைட் சைடில் கேட்குது, அவர் ரைட் சைடில் தான் நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு அந்த சவுண்டு கேட்டு நம்ம யோகி வந்து கேமராவை திருப்பிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் ரைட் சைடில் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்றாரு டார்ச்சை வச்சுட்டு. அந்த இடத்துல யாருமே இல்லை, இருந்தாலும் எப்படி அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவும் ஒரு டவுட், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பொறுமையாக கிட்ட போயிட்டே இருக்காங்க. இவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஆந்தை கத்துது. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் கொடுக்க நம்ம ஜங்குக்கு ஃபர்தராக முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டே இருக்கார். அந்த இடத்துல அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி நடந்துட்டுருக்காங்க. யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்க ஒரு பக்கமாக லீட் பண்ணி போகிற நேரம் அவங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து கேட்குது. அதாவது இப்போ அவங்க ரைட் சைட் போனாங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து கேட்குது சவுண்டு. இப்படி ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி இவங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே யோகி, இதுக்கு மேலே இப்படி ஒன்றா இருந்தால் சரிப்பட்டு வராது, பிரிஞ்சு போகலாம் சரியா? டேய் என்னடா பிளான்லேயே இல்லைடா இது, வர வழி இல்லை, பிரிஞ்சு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம், நம்ம யோகி ஒரு பக்கம் கையில் டார்ச் கேமரா எடுத்துகிட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க ரைட் அண்ட் லெஃப்ட் சைட். இவங்க அப்படி போயிட்டுருக்கும்போது அமைதியாக போயிட்டுருக்கு, எந்த சவுண்டும் கேட்கல. திடீர்னு ஒரு மாதிரி இந்த நாய்ங்கெல்லாம் வந்து 2 3 அப்படியே ஒன்று சேர்ந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஊன்னு சொல்லிட்டு சவுண்டு விடும்ல, அந்த மாதிரி இந்த ஓநாயெல்லாம் அப்படியே இந்த ஊழ விடுற மாதிரி சவுண்டு அவங்கள சுற்றி கேட்குது. நம்ம ஜங்குக்கு அந்த சவுண்டு சடனாக ஸ்டார்ட் ஆனதும் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அது அவ்வளோ சவுண்டாக கேட்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம இவங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருந்துருப்பாரு, ஒரு மாதிரி பயமாக அப்நார்மலாக ரொம்ப நடந்துச்சுன்னா திரும்ப எங்கே ஸ்டார்ட் பண்ணியோ அதே இடத்துல வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கறிக்கட்டலை எரிஞ்சிருக்கும் இல்லையா, அதே இடத்துக்கு வந்து நின்றுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. ஸோ இதுக்கு மேலே முன்னாடி போ தேவையில்ல, சுற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் பின்னாடி வந்துடுறாரு அந்த கறிக்கட்டெல்லாம் இருக்கிற இடத்துக்கு. அங்கே வந்து பார்த்தா நம்ம யோகி ஆல்ரெடி அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது அவருக்கு. இப்போ உடனே நம்ம ஜமுத்தான், டேய் என்னடா? இல்லைடா ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இதை விட பெரிய இடத்துல நம்ம பண்ணிட்டோம்டா, இதுதான் ஒரு மேட்ரே இல்லை. பண்ணியிருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது எல்லாமே பங்களா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அபண்டனான எதுனா ஒரு ஸ்கூலோ காலேஜோ எதுனா ஒரு ஹாஸ்டலோ அந்த மாதிரி எதுனாவது ஒரு பிளேஸாக இருக்கும்டா. இது ஃபுல்லாக ஓப்பன்ஸ் பிளேஸு, அதுதான் பயமே இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இது ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ், எந்த இடத்துலேருந்து என்ன வந்து அடிக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியலடா அப்படின்ட்டு நம்ம யோகி தான் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கேன். நம்ம ஜங்குக்கும் சரி ஒரு 10 நிமிஷம் விலாக் எடுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல திரும்பியும் ஒரு மாதிரி அப்படியே அந்த நாய் கத்துற சவுண்டு, அதில் ஒரு மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி பயந்து ஜெர்க் விட்டுடுறாங்க. இப்போ நம்ம யோகி தான், டேய் என்னடா இது, நாயா ஓநாயான்னு கூட தெரில, மனுஷனை மாதிரி கத்துதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கா. இது எல்லாமே அந்த கேமராவில் கேப்சர் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, அந்த இடத்துல இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியாக வீட்டை ஒரு மாதிரி ஜூம் பண்ணி அந்த வீட்டை எடுத்து முடிச்சுட்டு அந்த வீட்டை சுற்றி ஒருக்கா எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரோட்டோரமாக நடந்து வந்துட்டுருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் தனித்தனியாக நடந்து போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம இவங்கக்கிட்ட, டேய் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்மெல் வந்துச்சுடா. ஸ்மெல்லா? என்ன எரிஞ்சு போன மாதிரியா?
அதுதான் இல்லை, அந்த ஸ்மெல் நான் வேறு எங்கேயோ ஸ்மெல் பண்ணியிருக்கேன்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சது கூட அது. ஆனால் என்னால் எங்கேன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்ல முடியல. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் நான் எங்கேயோ ஸ்மெல் பண்ணியிருக்கேன். அதுவும் ரீசெண்டாக தான். எங்கே இருந்துன்னு தெரியலடா. அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த நாய்ங்கெல்லாம் சவுண்டு போட்டு அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சுங்க. சரி விடு, இப்போதைக்கு வீட்டுக்கு போனால் போதும். மணி வேறு 12 ஆகிடுச்சு, எல்லோரும் தூங்கியிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு நம்ம இவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே வீட்டு வாசல் வரைக்கும் போகிறாங்க. வீட்டு கதவு ஓப்பனில் இருக்குது. என்னடா இது, வீட்டு கதவு ஓப்பனில் இருக்குது, மணி 12 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு போக பார்த்தா ரோட்லேருந்து நம்ம ஜிமினும் நம்ம டேவும் விறுவிறுத்து ஓடி வந்துட்டுருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக நம்ம இவங்கிய பார்த்துட்டு இப்போ நம்ம டேவை பார்க்க, டே எங்கே போயிட்டு வரீங்க? ஐயோ அதை ஏன் கேட்குற, நாங்கள் 2 பேரும் நீ வர வரைக்கும் எதனாவது விளையாடிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். சரி விளையாடுறது தான் விளையாடுறோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டா நீங்கள் வர வரைக்கும் போகுவேன்னு சொல்லி பிளான் போட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்து சிரிக்கா. நம்ம ஜிமின் தான், டேய் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை போட்டு அடிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆகிடுது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம டே கிட்ட, டே என்னாச்சு சொல்லுங்கள். அது நான் ஜிமின் கிட்ட ட்ரூத்தா டேரான்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான் ட்ரூத்துன்னு சொன்னான். நான் கேட்டேன், ஏய் வேணாண்டா, ஏய் இருடா ஜங்குக் தானே பக்கத்தில் அவனும் நிற்கிறான்டா, சும்மா ஆயிடுச்சுவேன். ஜங்குக் கேளு, நான் அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு இவங்கிய பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் பிடிக்கும் ஆனால் பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னான். உடனே நான் கேட்டேன் எதுனா ஒன்று தான் சொல்லணும்னு சொன்னேன். கொஞ்சம் நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டா எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சிரிப்பு தாங்கலை. அவனை துரத்திக்கிட்டு ஓடினா இவன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டான். அதான் இவனை போயிட்டு துரத்திட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வரதுக்குள்ளாட எனக்கு மூச்செல்லாம் வாங்குது. ஜிவன் எதுக்கும் வீட்டை விட்டு ஓடின நீ? நான் கேட்டால் உட்காந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். அதான் என் வீட்டுக்கு போகலான்னு ஓடினான், பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டான். ஓ சரி, அந்த ட்ரூத்துக்கு ஆன்சர் தான் என்ன? என்ன ஜங்குக் நீங்களும் கேட்குறீங்க? கேம் இன்னும் முடியல, நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்படியா? ஆமாம், நானும் ஒரு சில ட்ரூத் டேர் எல்லாமே ஒருத்தவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஓ சரி, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் அப்புறம் நம்ம இவங்க 2 பேருமா வீட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. நம்ம டேவும் நம்ம ஜிமினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக், ஜிமின், யுங்கி அப்புறம் நம்ம டே அப்படியே எல்லாருமா சேர்ந்து ரவுண்டாக உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிமின் கிட்ட, சரி சொல்லு ஜிமின், ட்ரூத்தா டேரா? இல்லை அதெல்லாம் இல்லை, அவன் ட்ரூத் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான்டா. ஸோ அவன்கிட்ட அந்த ட்ரூத்தை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி புஷ் பண்ணால் இப்போ உடனே நம்ம ஜங்குக், யூங்கி ரொம்ப ஆசைப்படுறோம், அட்லீஸ்ட் அந்த ட்ரூத்துக்கு ஆன்சராவது சொல்லிடு. கொஷின் என்ன? யூங்கியை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். எஸ், ஆனால் பிடிக்காத. ஓ என்ன ஜிமின், எத்தனை ஒன்று சொல்லு. பிடிக்கும், ஆனால் அது பிடிக்கும்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல. ஏன் அப்படி? அது ஏன்னா நீ என்கிட்ட இருக்க மாட்டேன், உன் வேலை முடிஞ்சதும் நீ போயிடுவா. சிட்டியில் என்னை விட அழகாக நிறைய பேர் வருவாங்க, உனக்கு அவங்களெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது என்ன மறந்துடுவேன், என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்ல?
என்கிட்ட பழகி உனக்கு ஒரு முழுசாக 2 நாள் கூட ஆகல. அதுவும் என்கிட்ட முழுசாக பழகல நீனா. என்னை ஜஸ்ட்டு பார்த்து லவ் பண்ண. என்கிட்ட பழக கூட இல்லை. ஜீவன், ஐ ப்ராமிஸ் யூ, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல எனக்கு? ஏய் ஏய் ஏய், என்ன நடக்குது இங்கே? நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துட்ருக்கோம், தெரியுதுல்ல? என்ன என்ன ப்ரொபோசல் சீன் போயிட்டுருக்கு? ஜங்கு, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஜீவன், நீ சொல்ல. அது வந்து இங்கேயே கேமை கண்டினியூ பண்ணலாம். நீ முதல்ல ட்ரூத்துக்கான ஆன்சரை அவ்வளோவா சொல்ல. சரி, ஒத்துக்கிறேன். எனக்கும் உன்னை பிடிக்கணும். சீரியஸ்லி? சீரியஸ்லி? அப்போது என்னை கல்யாணம் பண்ணிப்பல? நீ எவனையும் பார்க்கலன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நான் ஏன் பார்க்க போகிறேன் சொல்ல? பார்த்தேன்னா பார்க்க மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஐ லவ் யூ டூ. நான் ஐ லவ் யூவே சொல்லலையே, நீ தான் சொல்லணும். நான் சொல்லவே இல்லை, அன்றைக்கி சொன்னல. ஓ ஓகே, ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கி தான் ஒரு பெருமூச்சை விட்டுட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டேய் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு நம்ம இவங்கியா. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, ஆனால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே தாவி கட்டி பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே 2 டேப் பண்ணிவிட்டு சரி சரி விட்டு கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி நம்ம இவங்கி அப்படியே தள்ளி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு உட்கார்றாரு. இப்போ நம்ம டே தான், ஹே கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஹியூங்கி அண்ட் ஜங்கு 2 பேரும் vlog எடுக்க போனீங்களா, என்னாச்சு? எதுவும் அந்த இடத்துல மாட்டலை. ஓ, அப்போ நாளைக்கு வீட்டில் எடுக்க போகணுமா? ஆமாண்டே. நாளைக்கு கிடைக்கலனா இன்னும் ஒரு நாள் ஸ்டே பண்ணி தான் ஆகணும். கிடச்சிதுன்னா இன்னும் ஒரு நாள் ஸ்டே பண்ணி நல்லா எடுக்கணும். அப்போ ஆக மொத்தம் இன்னும் 2 நாள் இருப்பீங்க, அப்படி தானே? அதுக்கப்புறம் கிளம்பிடுவியா ஜங்கு? ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவேன். ஓஹோ சரி ஜங்கு, நம்ம போய்ட்டு தூங்கலாமா? ஆனால் ஏன், கேம் போயிட்டுருக்குல்ல. வேணாம், லேட் ஆகிடுச்சு, மணி 1 ஆக போகுது ஜங்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவுமா போயிட்டு படுக்கிறதுக்கு வேண்டி போயிடா. நம்ம யோகி நம்ம ஜெமின்கிட்ட கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்ருக்காரு அவர் கூட தூங்குறதுக்கு வேண்டி, ஜஸ்ட் தூங்குறதுக்கு மட்டும். நம்ம ஜெமினும் சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டா. இப்போ நம்ம யோகி வந்து திரும்பியும் நம்ம ஜங்கு கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. டே ப்ளீஸ்டா, நியூ கப்பிள்ஸ்டா, ஒன்றா தூங்குறோண்டா, டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு டே கூட இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட நம்ம ஜங்கு தலையை தள்ளி விட்டுறா. இப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டே கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்து படுத்துட்டுறாரு நம்ம டே கூடைய. அமைதியாக இருக்க இடமே ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அந்த சைலன்ஸ்லேயே நம்ம டே நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டா. நம்ம ஜங்கு சைடில் திரும்பி பார்க்குறாரு. நம்ம டே தூங்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கார். அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சலிக்காக இருக்கா.
இப்போ தான் நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம டேவ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாரு. அவருடைய மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ் போயிட்டுருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் எல்லா விஷயங்களும் சராசரியாக நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிடுது. ஈவினிங் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கியும் வழக்கம் போல் எழுந்திரிச்சு விலாக்காக கிளப்பிடுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவங்க விலாக் எடுக்க போகிறது வீட்டில். ஸோ நம்ம ஜங்குக் நம்ம இவங்க 2 பேருமா சேர்ந்து வீட்டில் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க. ஒரு வழியாக கிளம்பி அந்த இடத்துக்கு நடந்து போகவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா போன வேகத்துக்கு நம்ம இவங்கக்கிட்ட கூட சொல்லாமல் வீட்டை சுற்றி கோபுரம் வைக்கிறாரு. ஆனால் வீட்டை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி கேமராவாக வைக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு விலாக் எடுக்க ஆரம்பிக்க வீடே ரொம்பவும் இருட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. டார்ச் அடிச்சுட்டு அங்கங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக விலாக் எடுத்துகிட்ருக்க. வீடே பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெருசாக வேறு இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. யாருமே இல்லாமல் யூஸ் பண்ணாமல் கைவிடப்பட்டதுனால நிறைய விஷயங்கள் உள்ளே உடஞ்சிருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் எதுவும் மாட்டிக்காமல் கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கா. திடீர்னு நேற்று மாதிரியே ஒரு சில சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் ரொம்பவும் கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. யாரோ அப்படியே கதவை தட்டுற மாதிரி கேட்குது. வீட்டை சுற்றி ஓடுற மாதிரி கேட்குது. தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போட்டால் ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. சலசலன்னு சவுண்டு கேட்குது. அந்த காட்டை சுற்றி ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி அந்த சவுண்ட்லலாம் நம்ம ஜங்குக்கும் நம்ம இவங்கி ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காங்க. நம்ம இவங்கி தான் வீட்டுக்கு உள்ளே விலாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா அந்த வீட்டுக்கு மாடியில் போயிடுறாரு. மாடியில் போயிட்டு அப்படியே அந்த ஓப்பன் ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக விலாக் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவருடைய லிப்ஸில் ஒரு ஸ்மைல் வருது. அதை அப்படியே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு பார்த்துட்டு, நீதானா இது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு அந்த இடத்த விட்டு கீழே இறங்குறாரு. கீழே நம்ம இவங்கி ஒரு மாதிரி பயந்து பயந்து ஃபுல்லாக விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம இவங்கி தான் அப்படியே பயந்து பயந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஷோல்டரில் கை வைக்கவும், ஐயோம்மா தடி ஏன்டா கிளம்பலாம் கிளம்பலாமா டேய் 45 மினிட்ஸ் கூட ஆகலடா. பரவாயில்ல கிளம்பலாம் போதும். ஏன்டா என்னாச்சு? நான் போதுன்னு சொன்னால் கூட நிற்க வைப்ப. போதும் யோகி, எனக்கு கேப்சர் ஆகிடுச்சு. வாவ், எங்கேருந்து எப்படி என்ன கேப்சர் ஆச்சு? ஒரு ஷேடோவா? வீட்டுக்கு போய் சொல்கிறேன். என்னடா ஷேடோ தானே காட்ட. வீட்டுக்கு போய் சொல்கிறேன். சரி சீக்கிரம் கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இவங்கி நம்ம ஜங்குக் எல்லாருமா சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போன வேகத்துக்கு நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி நம்ம டேவை தேடிக்கிட்டே இருக்கா. டே வீட்டில் இல்லை. எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்க. பார்த்தா வீட்டுக்கு பின்னாடிலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க நம்ம டேவும் நம்ம ஜிமினுமா. அப்படியே வந்த வேகத்துக்கு நம்ம யூங்கி தான் ஓடி போயிட்டு நம்ம ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி ஏதோ ஷேடோ கேப்சர் ஆகிடுச்சு போல் ஜங்குடைய கேமராவில், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் நம்ம ஜிமின் அப்படியே ஒரு ஆர்வமாக கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம டேவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வராரு. இப்போ உடனே நம்ம ஜங்கு தான் எடுத்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ப்ளே பண்ண வைக்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டேவை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கா டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ண, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கிய காட்ட, இப்போ ஒன்று நம்ம இவங்கியும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. யாரா அவன் நடுக்காட்டில் போயிட்டு ஷர்ட் போட்டு நிற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம இவங்கி விட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பர்சனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது 2 உருவமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒத்து பார்த்தா நம்ம ஜொஹு. அப்படி நம்ம இவங்க டேப் பண்ணி நம்ம ஜிமினை கண்ணை காட்ட, நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் ப்ளூ கலர் ஷர்ட், நம்ம டீ ஒயிட் கலர் ஷர்ட்.
நம்ம யோகிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க இப்போ ஒன்று லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு நம்ம ஜங்குக். எடுத்து ஒரு ஓரமாக வச்சுற நம்ம டே தான். ஜங்குக் என்னாச்சு, ஏன் மூடி வச்சா? டே நடிக்காத, நீ தானே அது, நீயும் ஜிவனும் தானே அது. ஜங்குக் என்ன பேசுகிற நீனா? அப்படிலாம் இல்லையே. பொய் சொல்லாத, நீ தான் எனக்கு நல்லா தெரியும். நேற்றே டவுட் இருந்தது, இன்றைக்கி கன்ஃபார்மே பண்ணிட்டேன். உன்னை நான் வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தேன், குளத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்தேன். நீ அந்த இடத்த விட்டு வெளியே ஓடும் போதும் பார்த்தேன். சொல்லு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் அது வந்து நான் எங்கேயும் வரல ஜங்குக், நான் வீட்டில் தான் இருந்தேன். பொய் சொல்லாதட்டே, அது நீ தான் எனக்கு நல்லா தெரியும். கேமராவில் கேப்சராக இருக்கு. இதில் போய் சொல்கிறது கூட ஒன்றுமே இல்லை. எதுக்கு நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க? பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி அந்த இடத்துல போனதே நேற்று நடந்தது திரும்பி நடக்குதான்றதை பார்க்குறதுக்கு தான். சொல்லு. ஜங்குக்கு வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே தயங்கிட்டே நிற்க. இப்போ ஒன்று நம்ம இவங்கி தான். டே விடுடா, அப்புறமேட்டு கேட்டுக்கலாம்டா. இரு யோகி, கேட்டு தான் ஆகணும். எதுக்கு? அந்த இடத்துல எந்த ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டியும் நடக்காதப்போ அந்த இடத்துல நடக்கிற மாதிரி காட்டணும். சொல்லுடே, எதுக்கு அந்த மாதிரி செட் பண்ண? எதுக்கு அந்த மாதிரி சவுண்ட் போட்ட? நீ அங்கே இருக்கேன்னு எனக்கு நேற்றே தெரியும். நேற்றுக்கு நைட் கன்ஃபார்ம் பண்ணேன், இன்னைக்கு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஜங்குக் இல்லை, நான் கிடையாது. டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த உலகத்தில் இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆகாத ஒரே ஸ்மெல், ரொம்பவும் பிடிச்சிருந்த ஒரு ஸ்மெல், உன்னுடைய பாடி ஸ்மெல், உன்னுடைய பர்ஃப்யூம். அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு நேற்று அந்த இடத்துல வந்துச்சு. அந்த விறகு கட்டையெல்லாம் எரிஞ்சிருக்கிற அந்த இடத்துல வந்துச்சு. நான் தனியாக போகும்போது வந்துச்சு. அந்த நேரம் எனக்கு ஞாபகம் வரல. வீட்டுக்கு வந்து உன் கூட தனியாக படுத்து தூங்கும்போது அதே ஸ்மெல். அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, இது உன்னுடைய சென்டர்னு. அது கூட அப்படியே விட்டுட்டேன், ஏதோ கோயின்சிடெண்ட்டாக இருக்கும்னு விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி நீ கல்லை தூக்கி தண்ணியில் போடும்போது இவங்கி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருந்தான். லைக் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருந்துச்சு அது. எதுக்கு அந்த மாதிரி செட் பண்ண? எதுக்கு நீ நாய் மாதிரி சவுண்ட் போட்ட? அண்ட் ஜிமின், நீ எதுக்கு ஓலை விட்ட? எதுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணீங்க? ஜங்குக் அது வந்து டேதா. சும்மா இருடா. சொல்லு ஜிமின், சொல்லுன்னு சொன்னேன். ஜங்குக் டேக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன்னை இங்கே ஸ்டே பண்ண வைக்கணும்னு தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தான். சின்ன சார் ஜிமின், சும்மா இரு ஜிமின், விட்டுட்டே, சொல்கிறது தான் நல்லது. ஜங்குக், உன்னுடைய யூடியூப் சேனல் முன்னாடியே டேக்கு தெரியும். அவன் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கான், உன்னை ஃபாலோவும் பண்ணுறான். உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போன்னு இல்லை, நீ சேனல் ஆரம்பித்ததுலேருந்து உன்னை நேரில் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். க்ரஷ்ன்றது உன்னை நேரில் பார்த்ததும் லவ்வாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எந்த பேரனாமல் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது, எல்லாமே மூட நம்பிக்கை ஜங்குக். அந்த இடத்துல பூஜை பண்ணால் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல ஏதோ ஒரு காவல் தெய்வம் இருக்கிறதா எல்லாருமே நம்புகிறாங்க. பகல் டைமில் அந்த காவல் தெய்வம் அந்த வீட்டில் தான் தங்குறதா சொல்லி நம்புகிறாங்க. அந்த வீட்டுக்கு டே ஓனரும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ பேரனாமல் ஆக்டிவிட்டீஸை தேடி அந்த இடத்துக்கு வந்ததுனால டே ஒரு பொய் கதையை உங்ககிட்ட சொன்னான்.
நீ இங்கே இருப்பேன்னு சொல்லி, இங்கேயே ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பொய் கதையை உங்ககிட்ட சொன்னான். ஆனால் அதே வேலைகள் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நீ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான். அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் உன்னை ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணி வைக்கிறதுக்காக பேரனாமல் ஆக்டிவிட்டீஸை நாங்களே செட் பண்ணோம். ஐம் சாரி. இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நான் டேக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அவனுடைய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்லி. ஆனால் அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால அட்லீஸ்ட் உன் கூட இருந்தால் மட்டும் போதுமாச்சுன்னு தோணுச்சு அவனுக்கு. அதனால தான் இவ்வளவும் பண்ணான். அவனை தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ். டே, இதெல்லாம் உண்மையா? அது வந்து உண்மையா பொய்யா? உண்மைதான் சுக்கு. எதுக்கு இப்படி பண்ணாட்டேன்? என்னுடைய வேலைகளில் எதுக்கு இப்படி பண்ணுறா? ஸோ நான் கொஞ்சம் லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் மன்னிச்சிடறேன். நான் செல்ஃபிஷாக யோசிக்கணும் அப்படி பண்ணல சோக்கு. உன் கூட கொஞ்ச நாளாவது கூட இருக்கணுன்ற ஆசையில் தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. நான் உன்னுடைய வேலைகளை டிஸ்டர்ப் பண்ணணும்னா நான் அப்படி பண்ணலை. மன்னிச்சிரு சோக்கு. டேய், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நீ என்கிட்ட நேரில் வந்து சொல்லலாம்டா. எதுக்காக? இல்லை சோக்கு, நீ சிட்டியில் வளர்ந்த பையன். உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதோ எனக்கு தெரியல. ஆனால் நீ ஒரு நிமிஷம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா என்னால் அது தாங்க முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது எனக்கே நல்லா தெரியும். என்ன நானே ஹர்ட் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுறேன். சாரி கேட்குறத முதல்ல நிப்பாட்டுட்டேன். நான் உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்ல சோக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோக்கு. எல்லாத்தையும் வந்து இட்ஸ் ஓகே டே. ஆனால் நீ உன்னுடைய ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. எனக்கும் உன்னை பார்த்ததும் ஏதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேற்றுக்கே நீ தூங்கும்போது ரொம்ப அழகாக இருந்த. உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. அது எனக்கும் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சிட்டியில் வளர்ந்த பையன், நீ வில்லேஜ். நீ என்னை எப்படி எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது. ஸோ நான் அதை மூடி மறைச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் உன்னுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை நீ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி சக்கு. சாரி சொல்லாதன்னு சொன்னேன். நான் இப்போ என்ன பண்ணட்டும்? நீ எதுவும் பண்ண தேவையில்ல சங்கோக்கு. உங்ககிட்ட உன்னை கேட்கணும். என்ன, நாளைக்கு கிளம்பிடுவியா? ஆமாம். ஏன் கிளம்புறேன்? அதான் வேலை எதுவும் இல்லைல்ல. ஓ சரி. என் கூட வரியா? நான் எப்படி வர முடியும்? நான் அம்மாலாம் விட மாட்டாங்க. நான் வரல சோக்கு. நீ பத்திரமாயிரு. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க. பாய முடு. நான் இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர்னால் அது நீ மட்டும்தான். நான் உன்னை விட்டு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், புரியுதா? உனக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசுவேன், டெய்லி வீடியோ கால் பண்ணுவேன், டெய்லி மெசேஜ் பண்ணுவேன். ஆனால் நைட் மட்டும் ஆன்லைனில் இருக்க மாட்டேன். உனக்கு தெரியும் நான் எங்கே இருப்பேன்ட்டு. என்னை நம்பு. நான் சீட் பண்ண மாட்டேன். நான் சிட்டியில் வளர்ந்த பையன்தான். ஆனால் லவ்க்கு எப்போவுமே நான் லாயலாக இருப்பேன். எதுக்கு நீ இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிகிட்ருக்க? அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா?
பிடிச்சிருக்குட்டே. இவ்வளோ நேரம் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் என்னதுன்னு புரியல. ஆனால் நீ உனக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஐ எம் இம்ப்ரெஸ்ட். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ம் ம் நான் கொஞ்சம் வியர்டான பர்சன். இந்த கோஸ்ட் அப்புறம் நைட் வைப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா எனக்கும் பிடிக்கும். நானும் உன் கூட எங்கே வேணால் வருவேன். ஓகே, ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ டு டே. நாளைக்கு ஒரு நாள் போகாத ப்ளீஸ், என் கூட ஸ்டே பண்ணா. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். சரி, ஜங்குக்கு என்னை விட்டு போயிட்டு நான் மறந்துட மாட்டேன்ல. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து தரையை பார்த்தா மாதிரியே குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கிட்டே போயிட்டு நம்ம டேவை லைட்டாக அப்படியே ஹக்குக்குள்ளே அப்படியே லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி போக, நம்ம யூங்கியும் நம்ம ஜிம்மா சேர்ந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. நம்ம யூங்கி நம்ம ஜிம்மினை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம யூங்கி தான், எதுக்கு வந்தனோ இல்லையோ ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டான், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம இவங்க 2 பேருமே அவங்கவுங்க பார்ட்னர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, சாப்பிட்டு படுத்துட்றாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக நம்ம டே நல்லா நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த கோழிக்கும் ஒரு சவுண்டில் எழுந்திரிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் சாஃப்டாக நம்ம டேயோடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம் மாட்டே, ஜாலியாக ஊர் சுற்றலாம். சரி எழுந்துரு. எனக்கு லைட்டாக தூக்கம் வருதே, டைம் வேஸ்ட் ஆகிடும். பரவாயில்லையா? உன் கூட இருக்கிற போது எப்போவுமே டைம் வேஸ்ட் ஆகாது ஜங்கு. உனக்கு எப்படிரா என்ன பிடிச்சிது தெரியல. ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டே ஜங்கு. நான் எப்போவுமே விட மாட்டேன், நானும் விட மாட்டேன். சரி வெளியே போகலாமா? அதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு தான் எழுந்திருக்கா. நம்ம டேவும் போயிட்டு எழுந்திரிச்சு காலையில் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்றாங்க. நம்ம ஜங்குக்கும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்றாரு. நம்ம யூங்கி ஜிமின் 2 பேரும் எழுந்திரிச்சு வந்துட்டுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு, சந்தைக்கு, அங்கேயே உள்ள நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா கிராமத்தில், வயல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. அதில் நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம், அந்த ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே நம்ம டேவுடைய மடியில் படுத்துக்கிட்டு அந்த ஆலமரத்தை பார்த்துக்கிட்டே நம்ம டே கூட பேசின அந்த குட்டி கான்வர்சேஷன் அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு நம்ம ஜங்குக்கு. இப்படியே டே ஃபுல்லாக நல்லா ஊர் சுற்றிட்டு நம்ம ஜங்குக் தான் நைட் வீட்டுக்கு வராங்க. வந்த வேகத்துக்கு நம்ம யூங்கி எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பணும். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே எழுந்திரிச்சு அழகாக எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம டே கூடயே சாப்பிட்டு படுத்து தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவால் ஏற்றுக்கவே முடியல நம்ம ஜங்குக் வந்து விட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வேறு வழி கிடையாது, கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறாரு கிளம்புறதுக்கு. இப்போ அப்படியே கிளம்பிட்டு அழகாக பேக்லாம் எடுத்துகிட்டு நம்ம டே அவங்களுடைய அம்மா கிட்டலாம் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கையும் நம்ம யூங்கியவும் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறதுக்குன்னு வேண்டி இவங்க கூடயே நடந்து வராங்க. பஸ்ஸும் வருது. நம்ம ஜங்குக்கை விடுறதுக்கு நம்ம டேக்கு சுத்தமாக மனசே இல்லை, கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு நம்ம ஜங்குக் பக்கத்தில். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் பேக் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நம்ம டே கிட்ட போயிட்டு அவருடைய டீயர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஜங்குக் சாஃப்டாக நம்ம டேவை பிடிச்சி அப்படியே அவருடைய லிப்ஸில் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறாரு.
நம்ம அந்த கிஸ் அப்படியே உருகி போயிடுறாரு. நம்ம யூங்கி அதை பார்த்துட்டு, அட பாவி, நீ மட்டும்தான் பண்ணுவியா, நானும் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பிடிச்சி நம்ம யூங்கி கிஸ் பண்ண 2 பேரும் பஸ் ஸ்டாண்டில் அப்படி கிஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சுற்றி இருக்க மக்கள் அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அது கிராமம் இல்லையா, ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த பஸ் வந்ததும் நம்ம ஜங்குக் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டேன். டே பத்திரமா இரு, நான் கிளம்புறேன். உனக்கு எப்போ தோணுதோ கால் பண்ண, நான் அட்டன் பண்ணுவேன். பயப்படாத, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். புரியுதா? சேஃபாக இருக்கணும். சரி சங்கு. சரி நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டு ஜங்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே அந்த பஸ்ஸில் ஏறிட. இப்போ நம்ம யூங்கி தான் டைட்டாக நம்ம ஜிமினை ஹக் பண்ணிட்டேன். ஜிமின், நீயும் சேஃப் ஆயிடுற. பாய். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு யூங்கி. சேஃப் ஆயிரு நீயும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் டைட்டாக நம்ம யூங்கியை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டுறாரு. நம்ம யூங்கி மேலே போய்ட்டு அழகாக இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. 2 பேருக்கும் சீட் இருக்குது. அந்த பேக் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அமைதியாக போய்ட்டு உட்காந்துட்ருக்க. அந்த பஸ் அந்த இடத்த விட்டு கிளம்புது. நம்ம ஜிமின் 2 பேருமே டாட்டா காட்டுறாங்க. அப்படியே அந்த பஸ் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போக நான் இந்த ஸ்டோரியை அந்த இடத்துல முடிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக் அவருடைய இடத்துக்கு போய்ட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்டு நம்ம டேவும் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கவனிச்சுக்க நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கை ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி தான் நம்ம யூங்கியும் என்னதான் தூரமாக இருந்தாலும் லாயல்ட்டி அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளாக இவங்க 2 பேரும் இருக்க. நம்ம ஜிமினும் இங்கேருந்து நம்ம யூங்கியை ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு அழகாக அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறாங்கடா. ஓகே, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல். சாரி, பேக்ரவுண்டில் நிறைய சவுண்டு கேட்டுருச்சு. அதுவும் முடிக்கும் போது ரொம்ப கேட்டிருக்கோம். என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல, அதனால தான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். வாய்ஸ் பூஸ்டப் பண்ணி போடுறேன். எதனாவது கேட்டுச்சுன்னா ஐம் ஸோ சாரி. எனக்கு மூச்சு வாங்குது கைஸ். பாய் பாய் எவ்ரி ஒன். பி சேஃப். ஐ லவ் யூ ஆல்.